ஹாய் ஐஸ்வர்யா ஃப்ரம் ஐஸ்வர்யா டிசைனர்ஸ். என்னங்க இவ்வளோத்தையும் பரப்பி போட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய மெட்டீரியல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பட் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இருந்ததை உங்களுக்காண்டி நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எடுத்தோன்னே நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளை நானே எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஃப்ரேம் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ண ஃப்ரேம். அதாவது எங்கள் அம்மாவோட பாட்டி கற்றுக்கிட்டாங்க, எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க, எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் ஃப்ரேம். இது இப்போ வரைக்கும் இதில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதோட ஸ்க்ரூவாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப வந்து என்ன சொல்ல, குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னி வரைக்கும் இதில் நான் வந்து ப்ரூச்சஸ் போடுறதுக்கு நான் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டியாக என் பையனுக்கு வந்து ஏதாவது டிசைன்ஸ் கேட்டான் அப்படின்னா அந்த மாதிரி போடுறதுக்கும் இது வந்து நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து 50 இயர்ஸ் ஆகுது மொத்தம் என்கிட்ட வந்து. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ரோல் பண்ணலை, மெயின் அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்மளால் ரோல் பண்ணாமல் யூஸே பண்ண முடியாதுங்க. அதுதான் அப்போ இருக்கிற ஃப்ரேமுக்கும் இப்போ இருக்கிற ஃப்ரேமுக்கும் உள்ள குவாலிட்டி டிஃப்ரென்ஸ். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்களேன். நான் ஃபுல் ப்ரெஷரோடு கொடுக்குறேன், ஒன்றுமே ஆகலை, ஓகேங்களா. ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்ல, கையெல்லாம் கிழிக்குது. நம்மளால் அதை எதுவுமே ரேப் பண்ணாமல் யூஸே பண்ண முடியாதுங்க. அதனால் இது வந்து என்னோட ரொம்ப ஒரு ஹார்ட் சென்டிமெண்ட்டான ஒரு ஃப்ரேம் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். இது வந்து டாலர், அதுக்கேற்ற இயரிங்ஸு, இது வந்து ஹெட் கேப்ஸு, இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்டிக் பீட்ஸ், நம்ம சென்டர் பீட்ஸ் வந்து டபுள் செயினாக கொடுக்கும்போது இது யூஸ் பண்ணலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா சில்வர் பேட்டர்ன்ஸில் வரக்கூடியது. இதுவுமே இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸ் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் நம்மளுக்கு வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா இயருக்கு போடுற பின்னாடி அந்த தண்டு சொல்வோம் இல்லையா, நம்ம வந்து இயர் ஸ்டெம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுவுமே பார்த்திங்கன்னா ஹெட் கேப்ஸ் தான். ஸோ ஹெட் கேப்ஸ்லேயே பெருசு சின்னது ஒவ்வொரு கலர் வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ஓகேங்களா. இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம சென்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோன் பால்ஸும் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப் ஃபிக்ஸர், நம்ம சென்டரில் வரக்கூடிய கேப் ஃபிக்ஸிங்க்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஐ பென்ஸு, டீ பென்ஸு, இது எல்லாமே வந்து இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே நான் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. எதுவுமே வந்து கலர் போகலை. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், சும்மா சொல்லாதீங்க சிஸ்டர், அது எப்படி சிஸ்டர் 10 இயர்ஸ்லாம் எங்களால் ஒரு 10 மந்த்ஸ் கூட வச்சுக்க முடியல அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். அண்ட் நான் இது எங்கேயுமே நான் சென்னையில் வாங்கலை. இது எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அசாமில் இருந்தாங்க, அவங்க மூலமாக இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் பல்காக வாங்கினது எல்லாமே எனக்கு சேல் ஆகி இப்போ பாக்கி இவ்வளோ தான் எனக்கு வந்து மிஞ்சி இருக்குது. அண்ட் இந்த மிஞ்சின மெட்டீரியல்ஸுமே நான் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன். அதுக்கு ரீசன் இந்த மாதிரி நம்ம போடுற ஜிப்லாக் பவுச் தான். நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு ஃபுல்லாகவே சீல் பண்ணிவிடுங்க. உள்ளேயும் வந்து அந்த காற்று இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, போட்டு உள்ளே வந்து ஃபுல்லாகவே அந்த ஏர் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஏர் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸை வந்து கருக்க வச்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு கூடைக்குள்ளேயோ போட்டு நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே ஒரு இதாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வந்து கண்டிப்பாக லைஃப் வருங்க. இது வந்து நான் பர்சனலாக இது எல்லாமே நான் சொல்கிறது. இதோட லிஸ்ட்டு கூட என்கிட்ட இருந்ததுங்க, நான் அது தேடினேன், பட் கிடைக்கல. பட் கண்டிப்பாக அது கிடச்சதுன்னா நான் அதை கூட ஃபோட்டோ எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விடுறேன். நிறைய பேர் என்னோடய சேனல் வந்து விரும்பி பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட்ஸில் எது கேட்டாலும் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வீடியோ கண்டிப்பாக உடனே வரும் என்கிட்டேருந்து. ஏன்னா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட், உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு வந்து என்னோட ஆசை. நான் வந்து இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லணுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம காதுக்கு போடுற அந்த திருகாணி, அந்த என்ன சொல்லுவாங்க, ரப்பர் போடுற திருகாணி, அந்த இது. அதே மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட்டோ இல்லை எந்த செயினுக்கு நம்ம கொடுக்குற பேக் ஹூக், இது பார்த்திங்கன்னா பேர்ல். இது வந்து என் பையனோட ஃபீடிங் பாட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே நான் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணல. இந்த பேக் மட்டும்தான் நான் பாரிஸில் போய் பல்காக வாங்கிட்டேன். அரௌண்ட் 1000 பீசஸ் இருந்த மாதிரி வாங்கிட்டேன். அது மட்டும்தான் கொஞ்சம் ரேட் ஆச்சு. அப்போ வந்து ஒரு 800 ருபீஸோ என்னமோ ஆச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து 500 பீசஸ், 800 பீஸ் வந்து 500க்கும் என்னமோ கிடைக்கிது இந்த பேக் இப்போது.
ஸோ இது வந்து என்னோடய பையனோட ஃபீடிங் பாட்டில், பட் நான் யூஸே பண்ணல. இதில் வந்து நான் வந்து அந்த பேர்ல் ட்ராப்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி எடுத்தோடனே பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பசங்க இருக்கிற வீட்டில் இந்த ஸ்லைம் டப்பா, சாக்லேட்ஸ் டப்பா, இந்த மாதிரி நிறைய டப்பா இருக்கும். மெயினாக இந்த ஹோட்டல்ஸில் நம்ம வாங்கக்கூடிய மயோனைஸ்க்கு இல்லை ஏதாவது சைடிஷ்க்கு வாங்கக்கூடிய டப்பாலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டப்பாவில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் வாங்குகிற நெய் டப்பா இதெல்லாமே அப்படி தான். நம்ம வீட்டில் வாங்கி காலி வைக்கிற நெய் டப்பா தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டுக்கான பேஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்கிட்டயுமே இருக்குது. பல்காக வாங்கினதுனால கண்டிப்பாக நான் வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் வந்து தர முடியும் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்க்கும் தர முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து மெட்டீரியல்ஸும் நான் வந்து சேல் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆஃபர் இல்லையா மேம் சில்க் த்ரெட்டுக்கு இல்லை வந்து ஆரி கிளாஸ்க்கு அப்படின்னு. என்கிட்ட ஜாயின் பண்ணுற ஆரி கிளாஸ் எல்லாருக்குமே வந்து சில்க் த்ரெட் வந்து நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸுமே நான் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் நான் ஃப்ரீயாக தான் நான் கொடுக்குறேன். அண்ட் அதில் என்ன பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மெட்டீரியல்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்ம்டாக தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சில்க் த்ரெட் திரும்ப கம்பேக் கொடுக்குது. இதெல்லாம் நான் போடும்போது அரௌண்ட் 2008, 9, 10 அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து நம்பர் 1ல் இருந்து. இப்போ எப்படி ஆரி இருக்கோ அந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து நம்பர் 1ல் இருந்தது. ஸோ இப்போ வந்து அது வந்து திரும்ப கம்பேக் கொடுக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பீட்ஸை வந்து வெறும்னா ரேப் பண்ணி மட்டுமே நாங்களாம் சேல் பண்ணியிருக்கோம். ஒரு பீடு ₹1, ₹2 பீடோட சைஸை பொறுத்து அது வந்து மாறும். அதே மாதிரி வெறும் ஹெட் கேப் மட்டும் வச்சு இந்த பீட் வந்து ₹5, ₹3 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஹோல்சேல் நம்ம சேல் பண்ணும்போது அதையும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. இதுவுமே நான் அப்போ பண்ணது தான். இது எல்லாமே வந்து இப்போ நான் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இப்போ பண்ணதுக்கும் தனியாக நான் வச்சுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த யானை வச்சு போடுற சில்க் த்ரெடோட பேங்கிளோட டிசைனும் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ். இது கடா பேங்கிள் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 கட்டு 1 கட்டு நம்மளுக்கு ஏற்ற சைஸஸ் 2-4 சைஸ் 2-8 சைஸ்னு ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெடோட பேஸ் தான். ஸோ இப்போ ஆரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரிக்குமே சேம் அதே மாதிரி தான். நான் வந்து வாங்கும் போது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வாங்குறத வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து அமேசானில் கிடச்சிது. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி பாக்ஸ், இது வந்து டப்பெட் பாக்ஸோ ஏதோ ஒன்று போட்டிருந்தது, சுராப்பெட் பாக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு பாக்ஸ் பேர் போட்டிருந்தது. இந்த பாக்ஸ் வந்து 40 பீசஸ் அரௌண்ட் ₹300 ₹200 எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். சம்திங் 200 to 300 40 பாக்ஸஸ்ன்ற மாதிரி இருந்தது, 40 to 48. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். வாங்கி இந்த மாதிரி வரக்கூடிய கவர்லேருந்து இதுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்வீட் பாக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் இது வந்து திரும்ப எனக்கு அதிகமாக ஆக நான் வந்து பாக்ஸஸையும் மாற்ற ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வெறும் ₹1 தாங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக் ஷாப்ஸில் போய் கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 50 பீசஸ் 100 பீசஸ் நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். இது வந்து ₹1 இல்லை ₹2 அவ்வளோதான் வருமே. பட் இது வந்து உங்களுக்கு நல்லாவே தாங்கும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் எல்லா மெட்டீரியலும் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு 10 கிராம்ஸ் இல்லை ஒரு 5 கிராம்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து இந்த பாக்ஸ் தான். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் தான். இது எதுக்கு இப்போ இது எல்லாமே காலியாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரி வந்து மெட்டீரியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளெண்டர் மிஸ்டேக் பண்ணாது. என்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. பட் அது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அது ஏன் வாங்கணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த காம்போ ஆஃபரில் நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்குகிறோம் இல்லையா, ஆனால் எல்லா கலர்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. பேசிக்காக இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சீக்வன்ஸ் வந்து இந்த க்ரீன் இருக்குது, இந்த பிங்க் இருக்குது, அண்ட் அகெயின் இந்த பிங்க் இருக்குது. பட் நம்மளுக்கு மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா கோல்டு தான் அதிகமாக போகும். நான் என்ன பண்ணிட்டேன், ₹100 தானே 10 கலர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வாங்கிட்டேன். ஒரு 500 to 700 rupeesக்குள்ளே இந்த மாதிரி கட் பீடு, டியூப் பீடு, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சு இந்த டப்பாவில் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன். பட் ரொம்ப நாளாக எனக்கு யூஸ் இல்லாமல் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து அடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், நம்மளுக்கு என்ன குவான்டிட்டியில் மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை மட்டும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாமே வாங்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட் பீட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கிலோ பேக்கெட் வாங்கினேன். பட் இவ்வளோ தான் என்கிட்ட பாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் கலர்ஸை மட்டும் நம்ம வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே தவிர எல்லா கலர்ஸையும் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் அது ஃபுல்லாகவே நம்மளால் போட முடியாது. இன்னொன்று, அதே மாதிரி கலர் குவாலிட்டி வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் ஆன்லைனில் ஒரு இதை பார்த்து நான் வாங்குறேன் அப்படின்னா
திரும்ப நம்ம அவங்கள்ட்டே தான் வாங்குற மாதிரி இருக்கும். கலர்ஸ் வந்து நம்ம உடனே இங்கே போய் வாங்குற இது வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஜர்தோசியுமே அந்த மாதிரி தான், பல்காக வாங்கி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 25 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி ஒவ்வொரு கலர்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. இதே மாதிரி தாங்க இந்த குந்தன் பீட்ஸுமே. இப்போ வந்து இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த குந்தன் ஸ்டோனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. இது எல்லாமே நான் 1 கிலோ பேக்கெட்டில் வாங்கினேன். பட் இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து எல்லா ஷேப்லேயுமே இருக்கும். பட் என்கிட்ட வந்து வெறும் ஒயிட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வெறும் ஒயிட் மட்டும்தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இப்போ தான் எல்லா கலர்ஸுமே வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸ்லேயுமே என்கிட்ட வந்து இருக்கும். இதுக்குமே அதே தாங்க டெக்னிக்கு. நீங்கள் இந்த சீல் பேக் மட்டும் வாங்கி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலருமே வந்து ஃபேட் ஆகாதுங்க. நல்ல காற்று போகிற மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி தாங்க இந்த த்ரெட் பாக்ஸும். இந்த த்ரெட் பாக்ஸுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பிஸ்னஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்க, சில்க் த்ரெட் பிஸ்னஸை. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட வந்து த்ரெட் பாக்ஸ் மட்டும் இருக்குது, நான் வந்து பாதி யூஸ் பண்ணியிருக்கேன் பாதி யூஸ் பண்ணல, ஆனால் எல்லாமே வந்து டபுள் பெல் பிராண்டும் வரதாவும் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நான் வந்து பாதி வந்து வாங்கினேன். பட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கினேன். அந்த பாக்ஸை இன்னமும் வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுலேயுமே இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா வரதா தான். பட் இதுலேயே டபுள் பெல்லையுமே என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது வந்து டபுள் பெல். ஸோ இது வந்து வரதா. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேரியேஷன் தெரியும். உங்களுக்கு கலர் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்து எடுத்துட்டு, இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கவரை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை ஜஸ்ட் இப்படியே ஒரு ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த நூல்கண்டை வந்து இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த ஹோலோட கேப்பு, இந்த ஹோலோட கேப்பில் வந்து நம்ம வந்து அதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நூல் காலியானதுக்கு அப்புறம் கூட நம்மளால் இந்த ஷேடை வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இன்னொன்று, இப்போ இந்த நூலை இப்படியே போட்டுனா கண்டிப்பாக வந்து சிக்காகிடும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு டெக்னிக் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு 5 ரூபீ இருந்தால் போதும். ஒரு செலோ டேப் வாங்கி அதை வந்து அந்த நூலோட ஸ்டார்டிங்கில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நூல் வந்து சிக்காகாது, நூல் வந்து வெளியும் வராது. நம்ம வேணும்னும் போது மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க ஃபுல்லாகவே வந்து எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ். இது இல்லாமலும் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஆரியில் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணும் போது இந்த த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வெறும்னா வந்து த்ரெட்டில் யூஸ் பண்ணுற, அதாவது சூயிங் த்ரெட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம எதுக்கு, இது வந்து இது பேர் பார்த்தீங்கன்னா நரம்பு த்ரெட் அப்படின்வாங்க, நைலான் த்ரெட். இது ரேட் பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸோ 40 ரூபீஸோ தான் வரும் இது. பட் இது நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம நெட் கிளாத்தில் யூஸ் பண்ணுறோம். நெட்டில் வந்து நீங்கள் கட் பீட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து டியூப் பீட் தான் போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நெட் கிளாத்துன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து போட வந்து கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று, கட் பீட்லாம் போடும்போது அடிக்கடி வந்து த்ரெட் வந்து கட் ஆகிடும். அண்ட் நம்ம ப்ளவுஸ் என்ன தான் நம்ம த்ரெட் ஒர்க்கில் போட்டு கொடுத்தாலுமே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கட் ஆகிற ப்ராப்ளம் வந்து வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வெறும் நெட் கிளாத்துக்கு மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெட் கிளாத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி நார்மல் த்ரெட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் இந்த பென்சில் பாக்ஸ் வந்து என் பையன்கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நீடில்ஸ் இருக்கும், த்ரெட் இருக்கும், அண்ட் மார்க்கர் இருக்கும், ஒரு பென்சில் இருக்கும், அண்ட் ஸ்கேல் இருக்கும். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால வச்சுருப்போம். ஸோ B7000 கம் நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ரோ சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒவ்வொரு ஷேப்புக்கு யூஸ் பண்ணுறது தான். அண்ட் மார்க்கர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பஞ்ச் பீட். ஸோ இது வந்து ப்ளவுஸ் இப்போ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ், கனமான ஸ்வீட் பாக்ஸோ இல்லை வந்து நம்ம துணிக்கு வரக்கூடிய அட்டைப்பட்டியோ வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அதை கீழ் பாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்பப்போதைக்கு தேவையானதை மட்டும் இதில் போட்டு அப்படியே நம்ம வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரே ஷெல்ஃபில் முடிஞ்சிடும் இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க என்னுடைய டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இதை விட எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் நான் எங்கே மேம் வைப்பீங்க அப்படின்னா, என்னோட கபோர்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த கபோர்டில் வந்து நாங்கள் வந்து வச்சுருவோம். ஓகேங்களா, இது வந்து கபோர்டு இது. ஸோ இந்த கபோர்டில் நாங்கள் வந்து வச்சுருவோம். இது கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அதில் நான் வந்து வச்சுருவேன். வச்சுட்டு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு தனியாக ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ரேக் மாதிரி வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கட்டர்ஸுக்குமே நான் வந்து பாக்ஸ் வச்சுருக்கேன், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கட்டர்ஸ்க்குமே நான் வந்து தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.